எடுத்து பிரிச்சு எடுக்கும்போது அது கறிக்கட்டையா இருக்கும், அரைகுறையா இருக்கு, நல்லா கறியா இருக்கும். அந்த கறியா அந்த கறியை எடுத்து ஒரு உரல்ல போட்டு இடிச்சு அதை சளிச்சு அதுலேருந்து எடுத்து இந்த மாதிரி பொடியா வந்துடும். இந்த பொடியை எடுத்து கொண்டாந்து அந்த துணியில சுத்தணும். இது என்னன்னா காட்டன் துணி தான் பயன்படுத்தணும், அப்பதான் அது எரியும். பாலிஸ்டர்னா வந்து பொசுங்கி தூள் வெளியில வந்துடும். அதெல்லாம் காட்டன் துணியை போட்டு கட்டுறது, அது ஒரு நூலில் கட்டி படம் மட்டைகள் சிறு சிறு படம் கட்டுலேருந்து வர மட்டைகளை நாளாக வந்து இதை போல வந்து அந்த மட்டைக்குள்ள அதை வச்சு கட்டிடுவாங்க. இதை போல வச்சு கட்டிடுவாங்க. வச்சு கட்டும் பொழுது என்ன ஆகும்னா அது வந்து இறுக்கமா பிடிச்சிக்கோ, எங்கேயுமே வெளியில விழுகாது. வெளியில விடாம இறுக்கமா கட்டிடுவோம். இந்த கங்குல ஒரு நூலை வச்சு கட்டி சுத்தும் பொழுது என்ன ஆகும்னா ஒரு பொறி பறக்கும். இதுல உள்ள பொறிகள் வந்து துடுத்துவா இருக்கிறதுனால பொறி பறக்கும். நம்ம ஏன் சலிக்கிறோம்னா பெரிய ரொம்ப பெருசா பொறி இல்லாமலும் ரொம்ப சின்னதா இல்லாமலும் இருக்கும். இப்போ ரொம்ப பெருசா இருந்தோம்னா மற்றவங்க மேல வரும்போது பாதிப்பு இருக்கும். ஏன்னா அது வந்து நெருப்பு பற்றக்கூடிய பாதிப்பு இருக்கும். அதனாலதான் சலிச்சுக்கிறது. சளிச்சு சுத்தம் பொழுது என்னன்னா பொறி பறக்கும். அது ஒரு வித்தியாசமான ஒரு நம்ம தீபாவளி காலங்கள் வெடி வெடிக்க அந்த சத்தமும் அந்த வெளிச்சமும் அந்த ஒரு வித்தியாசமா இருக்கும். அதை விட பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு பொறுப்பையும் கொடுக்கக்கூடியது மாவுளி அப்படிங்கிறது.